ஜீவிதா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ். வாவ், சூப்பர். ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னாலே எல்லாரும் நினச்சிப்போம் ரொம்ப ஹெல்தி. நம்ம நிறைய வந்து டிவியில் கூட பார்த்துருப்போம், ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டைலாக சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து டயட்டில் இருக்கோம், ஜூஸ் சாப்பிட்டா வந்து டயட் பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினைப்போம். பட் இந்த ஃப்ரெஷ் ஜூஸ்லையும் நிறைய வந்து ட்ராபேக்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அப்படியா? ஓ மை காட். எஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரூட் ஆகட்டும் சரி, அதை வந்து நீங்கள் அப்படியே இன்டேக் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஸ்கின்னை வந்து பீல் பண்ணுவீங்க. ஸோ அதை தோல் எடுத்துட்டிங்கன்னா தோலில் இருக்க விட்டமின்ஸும் மினரல்ஸும் போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைபர் தான் இருக்கும். ஸோ அதையே வந்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டில் அதுவும் போயிடும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வெறும் ஜூஸ் எடுக்கும்போது அதில் இருக்க சுகர் கண்டென்ட் மட்டும் தான் உங்ககிட்ட வந்து சேரப்போகுது. ஸோ அதை சாப்பிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி வெயிட் போடுமே தவிர வெயிட் குறையாது. ஓ மை காட். ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து இது வரைக்கும் எல்லாரும் ஒரு ஹெல்தியான விஷயம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ டயட் மெயின்டைன் பண்ணுறவங்கலாம் வந்து ஜூஸ் குடிச்சே வந்து இது பண்ணிப்பாங்க. பட் இனிமே அப்படி பண்ணாமல் வெறும் அந்த ஃப்ரூட்டை ராவாக வந்து சாப்பிடணுன்றீங்க. ஓகே, ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க பிரீத்தி. வெல், இதை தொடர்ந்து அடுத்து வர செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களோட யோக பலனை சொல்கிறதுக்காக நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி ரெடியாக இருக்காரு. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 8ஆம் தேதி 7வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆனி மாதம் 24ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் குடும்பத்தில் நிம்மதியை கெடுத்து விடலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள் அனுகூலம். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ குறிப்பாக மேலதிகாரிகளும் உடன் வேலை செய்பவர்களும் உங்களே நம்பி எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைப்பார்கள். அந்த அளவுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் கௌரவமும் அனுகூலமும் பெரிய அளவு பிராப்தத்தையும் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும். மனதை குழப்பிக் கொள்வதிலிருந்து வெளியில் வாருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குறிப்பாக இரத்த கொதிப்பு சர்க்கரை நோயாளிகள் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ குழப்பங்கள் காணப்படவில்லை. வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை மங்களகரமான அமைப்பை ஏற்படுத்தும். சுபகாரியத்தை நினைத்து வருத்தப்படாதீர்கள். கிரக சஞ்சாரங்கள் சுபகாரியத்தை கொண்டு வந்து வீட்டில் ஏற்றிவிடும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவதனால் மற்றற்ற மகிழ்ச்சி விரைவில் எதிர்பார்க்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய அனுகூலங்கள் உத்தியோக நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் வியாபாரம் நிமித்தமாகவும் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலம், தைரியம், தன்னம்பிக்கை வலுப்பெறும். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கும் பாராட்டல்களுக்கும் உரியவராவீர்கள். பண வரவில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். பெரிய அளவுக்கு இருந்த கடன் அமைப்பை திடீரென்று செட்டில் செய்வது மனதிற்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகத்திற்கு. இன்று கடகத்திற்கு மிகப்பெரிய வார்த்தைகளில் மட்டும் தன்னம்பிக்கை இருந்தால் எல்லா விஷயமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். விரயங்கள் அதிகமாக இருப்பது மன சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம். எல்லா பண விரைவும் நீங்கள் சம்பாதித்துத்தான். நீங்கள் சம்பாதித்து நினைத்து விரயமாகிவிட்டது என்று வருத்தப்பட்டு தேக ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். தேக ஆரோக்கியத்தை சரியாக வைத்து கொண்டால் இதுபோல் பல விரயங்களிலிருந்து மீண்டு வருவீர்கள். இதுபோல் பல விஷயங்கள் சம்பாதிக்கக்கூடிய தெம்பு உங்களுடைய ஜாதகத்துக்கே இருக்கிறது என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆவேசப்படாமல் வார்த்தைகளில் இருந்தால் எல்லாமே வீடேறி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் சிறிது கவனம். வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள், லாபம், பெரிய அளவு சந்தோஷம், புது பொருள் சேர்க்கை ஆனந்தம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம்,
குடும்ப ஒற்றுமையில் மட்டும் சிறிது கவனம். அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு கூடாது. பிறருடைய குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, வரவுக்கு மீறிய செலவுகள், அவை தேவையற்ற செலவுகளா என்பதை யோசித்து கொள்ளுங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். படிப்படியாக முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த செல்வாக்கு பெருகும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். குறிப்பாக தாயாருடைய தேகாரைக்கும் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, மனதிற்கு பிடித்த ஒரு பொருள் சேர்க்கை, பெண்களுக்கு யோகம், அனுகூலங்கள், அசையா பொருள் சேர்க்கை, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதனால் தொட்டதும் ஏற்றதும் உங்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்களாக நடைபெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், ஏற்றம், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், உங்களால் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உத்தியோகத்தில் பாராமுகமாக இருந்தவர்கள் கூட உங்களிடம் அன்பும் அந்யோன்யமும் காட்டக்கூடிய அமைப்பு. குறிப்பாக உத்தியோகம் கிடைக்காதவர்கள் கூட முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். புது உத்தியோகத்தில் மனம் சந்தோஷத்துடன் கழிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஏற்ற பலம், அனுகூலங்கள், தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். எந்தவித கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும். அனாவசிய செலவுகள் பிறகு மனத்தை ரொம்ப வருத்தப்படைய செய்துவிடும். ஒரு செலவுகளுக்கு பிறகும் யோசிக்க வைத்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். லாபமும் அனுகூலத்திலும் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. வளர்ப்பு பிராணிகள், உணவை நஞ்சாவது போன்ற விஷயங்கள், அவசர கதியில் சர்க்கரை நோயாளிகள் சிறிது கவனக்குறைவால் தேவையில்லாத உபத்திரம் ஏற்படலாம். வேற்றுமொழி மனிதர்களுடன் வாக்குவாதங்களில் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழிலிலோ வியாபாரத்திலோ குறைகள் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ பயணங்களிலோ ஒரு குறையும் காணப்படவில்லை. குடும்பத்தில்தான் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கெல்லாம் ஆக்ரோஷப்பட்டு கோபப்பட்டு தவறான வார்த்தைகளை சொல்லி பெரும் வருத்தத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள். ஏற்கனவே பிரிந்த குடும்பத்தினரிடம் வாக்குவாதம் இருந்தால் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, கடல் கடந்த நல்ல விஷயங்கள், படிப்பு, தொழில் நிமித்தமாக பயணங்கள், மிகப்பெரிய ஆதாயங்கள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய சந்தோஷங்கள், அரசியல் இருந்தவர்கள் பெரிய அளவுக்கு உன்னதமான நிலைமை, அரசு அதிகாரிகள் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று விட்டு வருவது போன்ற விஷயங்கள், பயணங்கள், எந்த பயணங்கள் வந்தாலும் திட்டமிடாத பயணங்கள் கூட யோகத்தையும் அனுகூலத்தையும், வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் யோக பலனை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
பிரீத்தி, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஹெல்தியான விஷயங்கள்லாம் பத்தி பேசியாச்சு. ஸோ வந்து நிறைய ஹெல்தியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதுலயும் பாத்தீங்கன்னா சில பேடான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னும் டிஸ்கஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து நம்ம பொறுமையா நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ டைம் ஆயிடுச்சு. வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ அதை நம்ம பார்க்கணும்னா இப்போ கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு டாபிக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே டாபிக்கோட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றோம். Until then, Tata and bye bye from Preeti, Jeevitha along with the entire team of புத்தம் புது காலை. Bye bye.